இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தையலிசை சேனல். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நம்ம கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். நான் ஒரு பக்கம் ஸ்லீவ் தான் எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடு டிசைனர் இருக்கிறதுனால, ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால நான் உள்பக்கமாக திருப்பி வச்சுக்கிறேன். சரியா? நீங்களும் உள்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரா பண்ணி தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த டிசைனர் ப்ளவுஸில் நிறைய ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறமா டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளாத்தை ரெண்டாக மடிக்கும் போது அந்த டிசைனும் ரெண்டாக மடியும். சரியா? கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் சைடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பின்னு, அதெல்லாம் நம்ம துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த மாதிரி துணி விலகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பின் பண்ணி முடித்தாச்சு. நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் கரெக்டாக செட் ஆகிருச்சு. சரிங்களா? கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கிளாத்தாக இருந்தாலும் நம்ம விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த பின் யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ணி செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா துணி விலகாது, நம்மளுக்கு ஈஸியாக மெஷர்மெண்ட்டும் கிடைக்கும். ப்ளவுஸோட ஹைட்டு எனக்கு 6.5, நான் 7.5 எடுத்துக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ 7.5 எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட எண்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையை நம்ம எடுத்துக்கிறோம். எனக்கு 5.5 இருக்குது. நான் 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இல்லைனா 1 இன்ச்சு நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இப்போது நம்ம 7.5 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம். நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஸ்லீவை, அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்ட இடத்துலேருந்து இந்த மாதிரி 3.5 இல்லை அப்படின்னா 3, அது 3ஏ வச்சா ஓகேவாக தான் இருக்கும். 3க்கு கீழே வைக்காதீங்க. இப்போது நம்ம கர்வ் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். கர்வ் லைன் நான் எவ்வளோ தெளிவாக வரைகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? நீங்களே போடுங்க இந்த மாதிரி அந்த வளைவு எல்லாமே. அதுக்கப்புறமா நம்ம அந்த 6.5 நம்ம மார்க் பண்ணியிருந்து பார்த்தீங்களா, அதுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் முடித்தாச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஆர்க் கட் பண்ணணும் இல்லையா நடுவில். ஸோ நம்ம ப்ளவுஸை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நடுவில் ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஆர்க் கட் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸோட நம்ம அட்டாச் பண்ணும்போது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நடு பார்ட் தான் நம்மளுக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகணும். அதுக்காக நம்ம அந்த ஆர்க் கட் பண்ணுறோம். அந்த ஆர்க் கட்டில் தான் நம்ம தையலை ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ சைட்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இது முன்னாடி நம்மளுக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் அந்த ஆர்க் கட் பண்ண பிளேஸ் வரும். அதுக்காக நான் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக நம்ம ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும். சரியா? நம்ம ஸ்லீவில் பேக் பார்ட்டும் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டும் இருக்குது. ஒன் சைடு ஸ்லீவில் மட்டும். ஸோ நம்ம இதை கட் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒன் சைடு ஸ்லீவ் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு ஸ்லீவு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்லீவை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். கரெக்டாக வர்ற மாதிரி 2 ஸ்லீவையும் மெர்ஜ் பண்ணி மெர்ஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இதுலேயும் பின் வச்சு நகராமல் இருக்கிறதுக்காக செக்யூர் பண்ணிக்கிறோம். செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் இன்சைடில் நம்ம கிளாத் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத் போட்டு நான் 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இருக்குல்ல?
அடிப்பக்கம் மட்டும் ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இன்சைடு கிளாத்தை திருப்பி வச்சுட்டு அதுக்கடுத்து திருப்பி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்து தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரவுண்டாக வர்ற மாதிரி ஃபுல் ஸ்லீவுக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் டிசைன் தெரியும். அதனால் ஒரிஜினல் டிசைனுக்கு மேலே நம்ம வந்து ரஃப் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே அடியிலையும் முதல்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு மடிப்பு தையல் இருக்குது பார்த்தீங்களா, அடித்தையல், அந்த தையல் போட்டுக்கோங்க. அடித்தையல் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டான ப்ராசஸ். நீங்கள் வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிப்பக்கம் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அப்புறமா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசிறு இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபுல் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸில் நீங்களும் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவையும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.